ஸோ ஹாய் கைஸ், யூடியூப் சேனல் ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு பிரேக் விட்டு இப்போ வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ லாஸ்ட்டாக வந்து திருவான்மியூர் டு தாம்பரம் வந்து 91K ஏசி பஸ், நியூ ஏசி பஸ் வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருப்பீங்க இல்லையா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஏன் யூடியூப் சேனல், நம்ம இந்த யூடியூப் சேனல் என்ன மாதிரி, இதில் நான் வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன மாதிரி கண்டென்ட் கொடுக்க போகிறேன், இந்த யூடியூப் சேனல் எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஏன் வீடியோ வரலை, இதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பேச போகிறோம். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலுடைய பிளானிங் என்னென்னா, முதல் பிளானிங்காக ஆந்திரா தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். ஏன் நான் வந்து தமிழ்நாட்டுக்காரன், நான் வளர்ந்து எல்லாமே தமிழ்நாடு, எல்லாமே தமிழ்நாடு தான். எதுக்கு நான் ஆந்திரா வந்து சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஆந்திராவில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அந்த பஸ்ஸு, அந்த ஊரை, அந்த ஸ்டேட்டை பற்றின சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம வந்து தோண்டி அலசி ஆராய்ஞ்சி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பிளானிங்கில் தான் நான் இந்த ஆந்திரான்ற ஒரு இதுவே ஆரம்பித்தது. அதுக்காக தான் வந்து இந்த ஆந்திரா கர்நாடகா சீரீஸ். ஆந்திரா கர்நாடகா சீரீஸ்னால் அது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆந்திரா கர்நாடகா இந்த பிளேசஸ் வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம தமிழ்நாடு பார்த்துருவோம். ஏன்னா நான் வந்து தமிழ்நாடு நான் வந்து பிளானிங்கில் வச்சுருக்கேன், தமிழ்நாடு பிளானிங் இருக்குது. ஸோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா. தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது முதல்ல இருக்கிறது திருச்சி இருக்குது. திருச்சியில் வந்து என்னென்ன இடம் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சமயபுரம், முதல் இடத்துல சமயபுரம், நெக்ஸ்ட் கண்ணபுரம், நெக்ஸ்ட் வந்து ஸ்ரீரங்கம், அடுத்தது வந்து உச்சிப்பிள்ளையார் கோவில், ஸ்ரீரங்கம், திருவானைக்காவல் கோவில், அதுக்கப்புறமா ஊட்டத்தூர். நம்ம திருச்சிலேருந்து பெரம்பலூர் போகும்போது நம்ம பெரம்பலூர் பஸ்ஸில் ஏறணும்னா பைபாஸில் இறங்கிடுவோம். பாடாலூர் அப்படின்னு சொல்லுவாங்க, தப்பாசனம் நினச்சிக்குவாங்க. ஏன்னா நான் வந்து லோக்கல் பஸ்ஸில் போயிருக்கேன் ஊட்டத்தூருக்கு. ஊட்டத்தூர் நடராஜ பெருமாள் திருக்கோவில். ஸோ அந்த கோயிலை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிளானிங் வந்து இந்த யூடியூப் சேனலுக்கு வந்து இருக்குது. ஸோ அதுதான் என்ன நம்மளுடைய பிளானிங். நெக்ஸ்ட் வந்து மதுரை அப்படின்னு பார்க்கும்போது மீனாட்சி அம்மன் கோவில், மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் வந்து நம்ம பிளானிங்கில் இருக்குது. அடுத்தது வந்து அங்கே சுற்றி இருக்க சில ஏரியாக்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் நம்மளுடைய பிளானிங் இருக்குது. அடுத்தது வந்து சாத்தூரில் வந்து இந்த இருக்கங்குடி மாரியம்மன் கோயில் வந்து ரொம்ப 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 ஃபேமஸ்ஸு. ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சாத்தூர் வரைக்கும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே. தமிழ்நாடு அப்படின்னு பார்க்கும்போது அவ்வளோ இருக்குது. அடுத்து வந்து விழுப்புரமில் வந்து அங்கே இருக்கக்கூடிய அங்கே சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்லையும் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்கோம். அதே மாதிரி சென்னையிலேருந்து பல வெளியூர்களுக்கு போகக்கூடியது, இப்போது திருச்சியில் மதுரைன்னு சொல்லிட்டு நிறைய பஸ்ஸு கிளம்பாக்கம் வந்து கிளம்பும். ஆனால் நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே இருக்க சின்ன சின்ன ஏரியாக்கள் வந்து நிறைய வெளியூருக்கு வந்து பஸ்ஸு போயிட்டுருக்கு. உதாரணத்துக்கு ஆவடி, திருவள்ளூர், திருவான்மியூர், அந்த மாதிரி சிட்டிக்குள்ளே இருக்க சில ஏரியாக்கள், மேஜர் சிட்டி, நம்ம சென்னை சிட்டிக்குள்ளே இருக்க மேஜரான சில ஊர்கள்லேருந்து பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு. அதுவும் நிறைய பேர் தெரியறதில்லை. ஸோ அந்த மாதிரியும் நம்ம வந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து ட்ரை பண்ணி, ட்ரெயின்னு நிறைய ட்ரை பண்ணி வீடியோஸ் கொடுக்குறதா என்னுடைய பிளானிங் வந்து இருக்குது. ஸோ அது வந்து அது வந்து அடுத்தது ஸ்டார்ட் ஆகும். இது வந்து தமிழ்நாடு சீரியஸு ஸ்டார்ட் ஆகுது. டெல்டா பகுதிகளை பார்க்கும்போது நம்ம வந்து இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில், மயிலாடுதுறை, கும்பகோணம், கடலூர், இதெல்லாமே நான் வந்து லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். இதெல்லாமே நமக்கு வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம், நம்ம ட்ராவல் பண்ணுற இடம். நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சன்னபதி அமைச்சானதில் நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆந்திரா கர்நாடகா சீரீஸ் தான் இப்போ வந்து மெயினாக இப்போ வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம். ஆந்திரா கர்நாடகா சீரீஸ்னால் என்ன அப்படின்னா, அது எந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ அது எந்த மாதிரி வரும் அப்படின்னா, ஆந்திராவில் வந்து பார்த்தோன்னா நிறைய ஊர்கள் வந்து நான் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் போக யூடியூப் சேனலில் வந்து நீங்கள் வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. நானும் கொடுக்க தான் போகிறேன். திரும்ப நம்ம கம்பேக் நம்ம யூடியூப் சேனலில் திரும்ப வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். எப்படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆந்திரா அப்படின்னு நமக்கு வந்து ஆந்திரா அப்படின்னு சொன்னோடனே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வருது பார்த்தோம் அப்படின்னா திருப்பதி திருமலா வெங்கடேஸ்வர சுவாமி திருக்கோயில் தான் ஃபஸ்ட்டு என்னுடைய பிளானிங்கில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலாக இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பத்மாவதி தாயார் கோவில்.
பத்மாவதி தாயார் கோயில் வந்து 2வது இடத்துல அதுவும் நான் வந்து வச்சுருக்கேன். 3வது வந்து அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோவில்கள், சின்ன மார்க்கெட்டு அப்படி இப்படின்னு சொல்லி மொத்தமாக திருப்பதி வந்து அலசி ஆராய போகிறோம். ஸோ அங்கே லோக்கலில் இருக்கக்கூடிய சில ஏரியாக்கள், அங்கே லோக்கல் பஸ்ஸு ஷேர்ட்டுன்னு சொல்லி ஒரு பக்கா தெலுங்குக்காரனை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து ஆந்திராவில் இருக்குது. ஸோ எல்லாமே நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் அது உண்மையாக பேசுகிறது தான் நம்மளுடைய கேரக்டர். நம்ம வந்து எது வந்தாலுமே நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனல் ஜென்யூனாக ஒரு ரிவ்யூ கொடுக்குறது தான். ஸோ அந்த மாதிரி தான் என்னுடைய வந்து பிளானிங்கே வந்து இருக்குது யூடியூப்பை பொறுத்தவரை. ஸோ எது உண்மையோ அதை மட்டும்தான் நம்ம வந்து பேச போகிறோம், எதுலேயும் நம்ம வந்து போய் பேச போகிறது கிடையாது. ஸோ திருப்பதி, நெக்ஸ்ட் வந்து ரேணிகுண்டா திருப்பதின்னு அப்படின்லாம் பார்க்கும்போது எல்லாத்தையுமே வந்து மொத்தமாக தான் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ரேணிகுண்டாவில் எதுவுமே சொல்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லை. திருப்பதி இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடப்பா பிளானிங் வச்சுருக்கேன். கடப்பா, அடுத்தது வந்து நத்தியா பிளானிங்கில் இருக்குது. இந்த பக்கம் நத்தியா நம்மளுக்கு பிளானிங் வச்சுருக்கேன். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இந்த சைடு நம்ம கும்மிடி பூண்டி அந்த பக்கம் வழியாக ஆந்திராவில் என்றாவும் இல்லையா, ஸோ அந்த பக்கம் அந்த சைடு வந்து பார்த்தோம்னா நம்ம சூலூர்பேட்டா வந்து ஆக்சுவலி நான் வந்து ஷார்ட்ஸ் வந்து போட்டிருப்பேன். சூலூர்பேட்டில் வந்து இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருந்துச்சு, நீ வேறு இன்னைக்கு அப்படின்னு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன். இதே ஷர்ட் தான் நான் வந்து அன்றைக்கி நியூ இயர் அன்றைக்கி போட்டு நான் வந்து நம்ம நைட் சர்வீஸ் பஸ் வீடியோ எடுத்தேன். அன்றைக்கி நான் ஆந்திராவில் தான் போயிட்டு இருந்தேன். பட் நான் வந்து அன்றைக்கி அந்த கோயிலில் வீடியோ எடுக்கல. அன்றைக்கி எடுத்திருந்தாலும் சம்பவம் தான் நடந்திருக்கேன். அவ்வளோ ஒரு கூட்டம், அவ்வளோ ஒரு க்ரௌடு அந்த கோவில் இன்றைக்கி நாம் அங்கே போகும்போது நானே எதிர்பார்க்கல. நானும் சரி லீவ் டைம் காலியாக இருக்கும்னு நினச்சி, ஆனால் அவ்வளோ க்ரௌடு வரும்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை. எங்கே கிரௌண்டுன்னா அந்த கோயில் தான் கிளம்பி வந்தாங்க சூலூர்பேட்டா பிளானிங்கில் இருக்குது. நெல்லூர் பிளானிங்கில் இருக்குது. அடுத்தது நம்ம ஆந்திராவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கேபிட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம், விஜயவாடா பிளானிங்கில் வச்சுருக்கேன். விஜயவாடா பிளானிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு பிளேசஸ் வந்து இவ்வளோ தான். ஸோ திருப்பதி, கடப்பா, நத்தியா, இந்த பக்கம் சூலூர்பேட்டா, நெல்லூர், விஜயவாடா, இவ்வளோ ஏரியாஸ் வந்து நம்ம வந்து ஆந்திராவில் இருக்க பெரிய பெரிய ஏரியாஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி தான் இந்த ஒரு யூடியூப் சேனல் வந்து இருக்க போகுது. ஸோ அதுக்கு நடுவில் வந்து எதனா பிளானிங் இருந்தாலும் அதை பற்றி நான் வந்து சில அப்டேட்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய பிளானிங். 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து தெலுங்கானாக்குள்ளே நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து கால் எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிறத நம்புகிறேன். அது உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. ஸோ இதுதான் நம்மளுடைய யூடியூப் சேனலுடைய பிளானிங். ஸோ வீடியோஸ் வந்து வராதுக்கு உண்டான காரணம் வந்து நான் ஒரே இதுதான் சொல்லுவேன். நான் வந்து வேலைக்கு போகிறேன். நான் வந்து வேலைக்கு போகிறதுனால என்னால் வந்து இப்போ அந்த டைமுக்கு வந்து வீடியோ கொடுக்க முடியல. நான் வந்து காலையில் போகிறேன், நைட்டு ரிட்டர்ன் திரும்புகிறேன், காலையில் போகிறேன், நைட்டு ரிட்டர்ன் திரும்புகிறேன். ஸோ இப்படி இருக்கிறதுனால நடுவில் எனக்கு எங்கேயுமே கேப்பு கிடைக்கிறது இல்லை நான் வீடியோ எடுக்க. ஸோ அதனால தான் நான் வந்து வீடியோஸ் வந்து கொடுக்க முடியல. நிறைய சிக்கலில் நான் வந்து பிரச்சனை மாட்டிட்டதுனால கொடுக்க முடியல. ஸோ நான் பிளான் பண்ணதே வந்து நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டு எடுத்தோடனே ஆந்திராவில் காலை வச்சிடலாம் அப்படின்னு பிளான் போட்டேன். ஸோ அதையும் வந்து கொஞ்சம் நிறைய சிக்கல் வந்ததுனால போக முடியல. இந்த மார்ச் கடைசி எனக்கு பர்த்டே வருது. இந்த பர்த்டேலாம் கொஞ்சம் முடியட்டும். நம்ம வந்து கட்டாயம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் நம்ம வந்து ஆந்திரா ஃபுல்லாக போகிறோம். அதுக்கப்புறம் ஆந்திராவில் வந்து இன்னொரு பிளேஸை சொல்ல மறந்துட்டேன், குப்பம் பிளானிங்கில் இருக்குது. குப்பம் அந்த பக்கம் ஆந்திரா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் நடுவில் ஒரு சின்ன ஆந்திரா ஸ்டேட் நமக்கு சின்னதாக இருக்குது இல்லையா. நிறைய பேர் இந்த ட்ரெயினில் போகிறவங்க வந்து இந்த குப்பம் தான் ஆந்திராவில் இருக்க ஒரே செக்ஷன் வச்சுட்ருக்காங்க. அந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம வந்து கவர் பண்ணிட்டு வரலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் நம்மளுடைய பிளானிங். ஓகேவா, நம்ம யூடியூப் சேனலுடைய பிளானிங் இதுதான். ஸோ வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்றைக்குமே தொடர்ந்து சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க. நம்ம வீடியோஸ் வந்து தரமாக பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இது வந்து வெறும் பார்க்குறவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இது பண்ணுறது. இந்த யூடியூப் சேனலை பொறுத்தவரை எந்த வித விளம்பரம் இந்த கேம் விளையாடுங்க அந்த கேம் விளையாடுங்கன்னு சில பேர் விளம்பரம் பண்ணிட்டு தெரியுறாங்க. ஸோ அந்த மாதிரி விளம்பரம்லாம் வந்து பார்த்துட்டு யாரும் வந்து நீங்கள் கேம் டவுன்லோட் பண்ணி ஆடுறதுலாம் வந்து விளையாட வேண்டாம். ஸோ அந்த மாதிரியும் நம்ம யூடியூப் சேனல் நம்ம வந்து விளம்பரம் படுத்த மாட்டோம். ஸோ
இதுதான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இதுதான் நம்மளுடைய பிளானிங். கூடிய சீக்கிரம் இந்த ஏப்ரல் மாதத்துக்குள்ள நம்ம வந்து அடுத்தடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம். நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஒரு 2-3 பேர் என்கிட்ட வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த மாதிரி நீ வீடியோஸே கொடுக்குறதில்ல, நீ வீடியோ கொடுக்காமலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாங்க. அந்த மாதிரி கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஒரு இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஒரு பதிலடி. ஸோ இதுதான் நான் என்னுடைய காரணம். ஸோ நான் வேலைக்கு போகிறனால தான் என்னால் வீடியோ வந்து சரியாக கொடுக்க முடியல. அப்போவும் நான் வந்து விடாமல் நான் வந்து இங்கே லோக்கல்லையும் சரி, நம்ம சென்னையை விடாமல் இங்கே நான் லோக்கலில் வீடியோஸ் கொடுக்குறேன். ஸோ இந்த மார்ச் எண்டில் நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? நான் வந்து வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு சொல்லி போகாமலாம் இல்லை. நான் வந்து பெங்களூருக்கு போயிட்டு வந்தோம். ஒரு சில இடத்துல ஆந்திராவுக்கு திருப்பதிலாம் நம்ம செஞ்சுட்டு தான் வந்தோம். ஸோ இந்த மார்ச் எண்டில் நான் வந்து கண்டிப்பாக வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. ஸோ நிறைய பேர் இந்த 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீ வீடியோஸே கொடுக்காமல் இருக்கிற, நீ வீடியோவே போடாமல் இருக்கிற, நீ பண்ணுறதுக்கு பண்ணாமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுக்கு இது இந்த வீடியோவே ஒரு பதிலாக. ஸோ நான் வீடியோ எண்டு கார்டில் நான் வந்து யோசித்தேன், கர்நாடகா பற்றி நம்ம எதுவுமே இந்த இதில் சொல்லலையே அப்படின்னு யோசித்தேன். கர்நாடகா அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆந்திரா முடிஞ்ச உடனே நம்ம கையோட கர்நாடகாவில் கிளம்புறது பிளானிங்கு. கர்நாடகாவில் நான் என்னென்ன பிளேசஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா ரொம்ப கம்மி தான். கர்நாடகா பொறுத்தவரை ரொம்ப 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 கம்மி தான். பெங்களூரில் இருக்கக்கூடியது, பெங்களூரே நம்ம வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து திரும்ப நம்ம பெங்களூர் போயிட்டு 2-3 இடத்த வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் பெங்களூரில். ஸோ அப்படிலாம் வந்து இருக்கும்போது நம்ம வந்து இந்த பெங்களூரில் வந்து லாஸ்ட் டைம் காவேரி எக்ஸ்பிரஸ் வே பண்ணியிருப்போம். இப்போ அந்த ட்ரெயினில் வந்து பெங்களூர்லேருந்து ஒரு பீப்புள் வந்து 2-3 பீப்புள் வரும்போது அவங்க நகையெல்லாம் வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி போலீஸ்லாம் பிடிச்சி கொடுத்து ரொம்ப பெரிய பிரச்சனை நடந்துச்சு. நிறைய பேர் இந்த நியூஸில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காவேரி எக்ஸ்பிரஸில் இப்படி தான் நடக்குது. நான் அந்த காவேரி எக்ஸ்பிரஸ் வீடியோவில் வந்து நான் எவ்வளோ மன கஷ்டத்தோடு அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணாங்கிறத வந்து ஒரு பெரிய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள் தெரியும். ஸோ அப்போது அதனால் வந்து நான் காவேரி எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ணுறவங்க கொஞ்சம் உஷாராக ட்ராவல் பண்ணுவேன். ஏன்னா அந்த ட்ரெயினில் வந்து திருட்டு நிறைய நடக்குது. ஸோ ட்ராவல் பண்ணுறவங்க உஷாராக பண்ணுவேன். அதுக்காகவே நான் வந்து பெங்களூருக்கு ஈஸியாக போகிறதுக்கு நான் ஒரு வழி சொல்லியிருக்கேன். அந்த வழியில் வந்து பெங்களூரில் நீங்கள் காலையிலையும் போய் நேரத்தில் இறங்கிடலாம். பஸ்ஸாக அந்த ஏரியாவில் பெங்களூரில் வந்து எக்கச்சக்கமாக அந்த டைமில் வந்து கிடைக்கும். ஸோ விடிய காலையில் நீங்கள் காவேரியில் போய் இறங்கிங்கன்னா ஒரு பஸ்ஸு கூட இருக்காதுங்க நிறைய ஏரியாவை கனெக்ட் பண்ணுறதுக்கு. உதாரணத்துக்கு கேன்டோன்மெண்ட்லாம் இப்போ கனெக்ட் பண்ணுறது பஸ்ஸே கிடையாது. ஆட்டோவே போகிறது இல்லை. ஆட்டோவே 150-200 மாதிரி ஆகலாம். ஸோ அதனால் வந்து செட் ஆகாது. ஸோ நீங்கள் வந்து அப்படி பண்ணுறதுனாலும் பண்ணலாம். நம்மளுடைய இதில் வந்து பெங்களூர் இருக்குது, பெங்களூர், மைசூர், இந்த 2 பிளேசஸ் தான் வந்து கர்நாடகாவில் இப்போதைக்கு வச்சுருக்கக்கூடிய பிளேசஸ். பெங்களூர், மைசூர் இவ்வளோ தான் நான் வந்து வச்சுருக்கேன். பெங்களூரில் வந்து நம்ம வந்து பாதி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் இந்த மெட்ரோ அங்கே கொஞ்சம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணி முடிச்சோம்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு ஃபினிஷ் ஆகிடும். அதுக்கப்புறம் மைசூர், அவ்வளோதான். இதுதான் நம்மளுடைய பிளானிங். ஸோ அதுக்கப்புறம் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு ஒரு நான் ஸ்டாப்பாக நான் ஒரு பஸ் வீடியோ வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானிங் வச்சுருக்கேன். அவ்வளோதான் பிளானிங். வேறு விட கர்நாடகா பொறுத்தவரை ஆந்திரா விட கர்நாடகா வந்து கம்மி தான். ஸோ எனக்கு இதுதான் நம்மளுடைய பிளானிங். ஓகேவா? அதுக்கு தான் இந்த 2 ஸ்டேட்டையும் வச்சு நான் ஒரு இது பண்ணுது. ஆனால் நம்ம முக்கால்வாசி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஆந்திராவாக தான் இருக்கும். கர்நாடகா வந்து கொஞ்சம் கம்மி தான். ஓகே, இதுதான் இந்த பிளானிங். ஸோ சொல்லிட்டேன், சப்போர்ட் பண்ணுவோம்.